அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா கபாப் ரோல் தான் செய்ய போகிறோம். நான் வந்து சீக் கபாப் செய்ய போகிறேன். நான் வந்து கீமா 1 கிலோ வாங்கி கழுவி நல்லா 1 மணி நேரம் கிட்ட இதை நல்லா வடிகட்டி நல்லா வச்சுட்டேன். அதுக்கப்புறமும் இந்த மாதிரி டிஷ்யூவால் இந்த மாதிரி ஒத்தி நான் நல்லா இருக்கிற தண்ணியும் எடுத்துட்டேன். இதுலேருந்து சிம்பிளாக நம்ம வந்து நிறையா மசாலா போட்டு திகட்டுற மாதிரி நம்ம கபாப் செய்யல, சிம்பிளாக செய்ய போகிறோம். நான் வந்து கேப்சிகம் வந்து நான் வந்து பாதி எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இதை வந்து நம்ம எப்படி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய மிளகா நான் வந்து 2 எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வெட்டுற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, நான் 2 வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பெரிய வெங்காயம், இதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் வெங்காயத்தாள் அது நான் அடியுது இதில் அந்த 2 வெட்டி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சில்லி ஃபில்லிக்ஸ் 1 ஸ்பூன். இது வந்து என்னென்னா மல்லி வந்து நம்ம வறுத்து லைட்டாக குத்தி போடச்சோன்னா இது மாதிரி ஆகிடும். இது வந்து இங்கே இதே மாதிரி விற்கும். நான் அது 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது வந்து பார்ஸ்லி வந்து ஃப்ரெஷ் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்சது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தலை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் இந்த வெட்டி வச்சுருக்கிறது இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மல்லித்தலை, வெங்காயத்தாள் இது 2யும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் போடல நான், அது வந்து தண்ணி ஆகிடும்ல. நான் வந்து எலுமிச்சம்பழம் பவுடர் போட்டிருக்கேன். இது சும்மா 2 சிட்டிகை போட்டால் போதும். இது நல்லா புளிப்பு ரொம்ப இருக்கும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இந்த பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன இது கூட போடுவோமோ அதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் கேஸில் பேன் வச்சுட்டேன். பேனில் வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷால் சும்மா லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். அதே மாதிரியே கையிலையும் வந்து நம்ம எண்ணெய் இந்த மாதிரி தொட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இப்படி செஞ்சுக்கணும். நம்ம சின்னதாக கூட உருட்டிக்கலாம். இது மாதிரி நம்ம இதை உருட்டிக்கலாம். பார்பி குச்சி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம 2 குச்சியாக இப்படி விட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக நம்ம இதை செஞ்சு கேஸில் நம்ம சூடு வந்துருச்சு. நம்ம இதை வைக்கலாம். நம்ம கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் எண்ணெய் வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். கபாப் பாருங்கள், செம்மையாக சீக் கபாப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம இதே மாதிரி மூடி வச்சுக்கலாம். பேனில் செஞ்சால் கூட நீங்கள் வந்து மூடி விட்டு இதை ஸ்லோவில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் தனியாகவே நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்படி செய்யணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும், எவ்வளோ மெலிசாக வேணும் எல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். இதுக்கு வந்து அளவு கிடையாது. நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது இதில், அதான் மெயின். நீங்கள் வந்து கறியை வந்து நீங்கள் கழுவிட்டு சிக்கனாக இருந்தாலும் சரி, பீஃபு, நீங்கள் வந்து மட்டன் எதுவாக இருந்தாலும் சரி, தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக இதில். அதுதான் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும். தண்ணி இல்லாமல் செஞ்சோன்னா நமக்கு குச்சியில் நல்லா உக்காரும். இப்போ பார்க்கலாம்.
இதில் குச்சி இருக்கிறதுனால நம்ம வந்து குச்சியாலே இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா ப்ரஷ் நம்ம பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கணும். அது வெந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் சலாடு பத்தா போட்டிருக்கோம். நான் வந்து இதில் கொஞ்சம் மைனஸ் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கங்க. ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரொட்டியில் வச்சு அதில் நம்ம கபாப் வைக்கலாம். கபாப் எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு. நம்ம இது எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த இதை வச்சிடலாம். ப்ரெஷ்ஷால் எண்ணெய் வச்சுக்கலாம். மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் வச்சுட்டு இதை நம்ம மூடி. நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். கபாப் தொட்டு சாப்பிட்றதுக்கு 3 ஸ்பூன் மைனஸ். இது வந்து மஸ்டர்ட் சாஸ். இதை நம்ம 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கெச்சப் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இதில் நம்ம கபாபை நனைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாஸ் ரெடி. இங்கே பாருங்கள், கபாப் ரெடி ஆகிடுச்சி. நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம் இதில் தொட்டு. அப்படி இல்லைன்னா குபூஸ் நம்ம வந்து வீட்டில் நம்ம ரொட்டி செஞ்சுருந்தோம், சப்பாத்தி பண்ணியிருந்தோன்னா அதுலேயும் வச்சு சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் இது மைனஸ் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை இப்படி தடவிக்கங்க. இந்த இலையை உங்களுக்கு அந்த மைனஸ் தடவினாலும் பரவாயில்ல, நம்ம இதில் தடவி இருக்கோம். இந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு கபாப் இப்படி நடுப்புற வச்சு இப்படி ரோல் பண்ணி இப்படி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு இதை வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாக்கா நம்ம ஃபேன்ஸ் கிளாஸையும் இதில் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு இப்படி சுற்றி நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும். செம்மையாக சீக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் செய்யணுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலை பார்த்து செம்மையாக சூப்பராக கபாப் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவோடு வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.